ஒரு காக்கா இருந்தது. அதுக்கு ரொம்பவும் பசியாக இருந்தது. காடு முழுக்க தேடியும் அதுக்கு எங்கேயும் சாப்பாடு கிடைக்கல. ஆனால் ஒரு பகுதியில் பார்த்தா ஒரு சமையல் கலைஞர் சுட சுட வடை செஞ்சிட்டு இருந்தார். அதை பார்த்ததும் அந்த காக்காவுக்கு ரொம்பவும் பசியாயிடுச்சு. எப்படியாவது இந்த வடையை எடுத்துடணும்னு முடிவு பண்ணுச்சு. அந்த சமையல்காரர் அந்த பக்கமாக ரொம்பவும் கவனமாக சமைச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு தெரியாமல் அந்த காக்கா அந்த வடையை எடுத்துக்கிட்டு மெதுவாக அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. பறந்து போன காக்கா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருந்த ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக அந்த வடையை சாப்பிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்க போச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு குள்ள நரி அங்கே வந்துச்சு. அந்த குள்ள நரியும் ரொம்பவும் பசியோடு வந்ததா அந்த காக்காவை எப்படியாவது ஏமாற்றி அந்த வடையை வாங்கிடணும்னு அதுக்கும் ஆசை. ஏன்னா அதுவும் ரொம்ப பசியில் இருந்தது. என்ன பண்ணலான்னு ரொம்பவும் யோசிச்சுது. அந்த காக்கா அந்த வடையை சாப்பிட போன நேரம் பார்த்து அந்த நரி காக்காவை கூப்பிட்டுச்சு. காக்கா அண்ணன் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னுச்சு. உடனே காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த நரி இன்னும் புகழ ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி காகங்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப இனிமையாக பாடவும் செய்வாங்களாம். இது வரைக்கும் நான் காகம் பாடினதை கேட்டதே இல்லை. எனக்காக ஒரு பாடல் அழகாக பாடுறீங்களா? உங்கள் குரலில் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த காக்கா அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாயிடுச்சு. என்ன செய்கிறோன்னே தன்னுடைய வாயில் வடை இருக்கிறத மறந்து காக்கான்னு பாட ஆரம்பிச்சது. அப்போது தவறி அந்த வடை கீழே விழுந்துருச்சு. உடனே என்ன ஆச்சு? அந்த நரி குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த வடையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம ஒருத்தவங்களை ஏமாற்ற நினச்சா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஏமாத்துறது ரொம்பவும் தப்பு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணுமே தவிர யாரையும் ஏமாற்றக்கூடாது. நமக்கானதை உழைச்சி நேர்மையாக அதை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ரொம்பவும் நல்ல விஷயம்.